ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவி ட்விஸ்ட் இன் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் என்ன தெரியுங்களா? பள்ளிப்பாளையம் சிக்கன். இந்த சிக்கன் வந்து ஏன் செய்யறேன்னா ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இன்றைக்கி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறேன். அப்படியே சமையல் செஞ்சுக்கினே பேசுவோம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னா சோம்பேடு கட் பண்ணு. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுப்போம். சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் கூடவே வந்து இது வந்து காஞ்ச மிளகா. இது வெறும் தோல் தான் இருக்கும். இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சு. விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த காஞ்ச மிளகா மட்டும் விதையெல்லாம் எடுத்துட்டேன் நான். அப்படி தான் செய்யணும் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். இப்போ என்ன பண்ணணும்னா கூடவே வந்து தேங்காய் இதில் சேர்க்கணும். இதில் வந்து தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தேங்காய். இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது இப்போது இந்த சிக்கன் செய்யறதுக்கு முக்கியமான ரீசன் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சமீபத்தில் நான் வந்து இந்த கோயம்புத்தூர் பக்கம் போயிருந்தேன். அங்கே கோயம்புத்தூர் அந்த சைடில் வந்து இந்த பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம் அந்த மாதிரி ஊர் சைடில் வந்து இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, பாரம்பரியமான சமையல். நான் ஆசைப்பட்டு அந்த பக்கம் போய் ஒரு ஹோட்டலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்லான்னு போனேன். ரொம்ப மட்டமாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு, தமிழ்நாடு டிஷ்ஷு. இதை செய்யறதுக்கு ஃபுல்லாக பார்த்தா வடநாட்டு செஃப் தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி என்ன செய்யணும், சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி ஒரு மசாலா அதில் போட்டு கலரி கொடுக்குறாங்க. அதுக்காகவே வந்து இந்த சிக்கன் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். எல்லோரும் இதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்படி தான் செய்யணும். உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது ரெசிபி பார்த்தா வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றுமே கிடையாது. இதை கூட சரியாக செய்ய மாட்டாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ நல்லா வதக்குறேன். இந்த ரெசிப்பியிலே வந்து இந்த காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இந்த காஞ்ச மிளகாவோட காரம், இந்த தேங்காயோட ஃப்ளேவரு, ப்ளஸ் இந்த சின்ன வெங்காயம். இப்போது நம்ம போட்ட தேங்காய் அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம சிக்கனை சேர்க்குறோம். இப்போ இந்த சிக்கனை நல்லா இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற வேணாம். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வந்து இது வேகும். ஆக்சுவலி தண்ணி ஊற்ற சும்மா தண்ணி தெளித்து தான் நம்ம அந்த சிக்கனை குக் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், இந்த சிக்கனில் வந்து இந்த தேங்காய், காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும்.
இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து இப்படி தான் செய்யணும். இப்போது இந்த சிக்கன் வந்து இதிலே வதங்கணும் நல்லா. அந்த எண்ணெயில் நம்ம போட்ட அந்த தேங்காய் காஞ்ச மிளகா அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இதில் ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. வெரி சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி சிம்பிளான ரெசிபி, ஒன்றுமே இல்லை. ஆனால் இது முறையாக பக்குவமாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை வந்து ஒரு ரச சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்போம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். ரொம்ப தண்ணி வேணாம், அது தண்ணி நிறைய இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சாச்சு. இப்போது இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிளான பள்ளிப்பாளையம் சிக்கன். நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் இந்த ரெசிபிலாம் கற்றுக்கணும். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை செஞ்சு பாருங்கள். இல்லை பள்ளிப்பாளையம், கோயம்புத்தூர், அவங்களும் அந்த ஊர் சைடு இருக்கிறவங்களாம் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அவங்களாம் வீட்டில் செய்வாங்க. ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகா விதைய எடுத்துட்டு காஞ்ச மிளகா, அந்த தோல், தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த ரெசிபி திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. வேகுது. இப்போ சிக்கன் வந்து 50% குக் ஆகிடுச்சு. இன்னொரு 50% குக் ஆகிடும். சிக்கன் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். 70% குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்ல ஃப்ளேவரு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடும் போது எப்படி இருந்தது. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சிக்கன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த கறி நல்லா இப்போ கலர் பார்த்திங்களா. நம்ம போட்டது வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா, தேங்காய் தான், சின்ன வெங்காயம். இது கலர் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி கலர் வந்துடுச்சு. இப்போது நம்ம ரெசிபி பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். ரெசிபி பாருங்கள். இந்த தேங்காய் பாருங்கள், சிக்கன் எப்படி வந்திருக்கு, தேங்காய் வந்திருக்கு. இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சிக்கன் ரோஸ்ட் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஒரிஜினல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இப்படி தான் செய்யணும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பள்ளிப்பாளையம் சிக்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஹோட்டலில் சும்மா வேக வச்சுட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிடையாது. இதுதான் ஒரிஜினல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.